நான் சாப்பிட்ட ஸ்வீட்டுக்கு காசு தரணும்னா எனக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்வீட்டை நீ பண்ணி தரணும்னு சொல்றா. அந்த ஸ்வீட் பாக்குறதுக்கு நிலா மாதிரி உருண்டையா இருக்கணும். அத சக்கரை பாவுல நல்லா ஊற போட்டு வாயில வச்சா கரையிற மாதிரி ரொம்ப டேஸ்டா வேற இருக்கணும்னு சொல்றா. இவனும் அது மாதிரி பண்ணணும்னு பாலனா வச்சு நல்லா உருட்டி சக்கரை பாவுல போட்டு பார்த்தா அது தீஞ்சு போயிடுது. இதெல்லாம் பாக்குற அந்த கடையோட ஓனரும் நீ கடையில இருக்கிற எல்லா பொருட்களையுமே வச்சு வீணாக்குறேன்னு திட்டுறாரு. இப்படின்னா இருக்கிறப்ப அரண்மனையில இருந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. ரொம்ப டேஸ்டியான வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டா இருக்கணும், ஆனா அது கம்மியான பட்ஜெட்டா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஆர்டரை நம்ம நோபினை எடுத்துட்டு அந்த கடையில நல்லா பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்வீட்டை நான் பண்ணிட்டு அரண்மனையில கொண்டு போய் வச்சா அது பாக்குறதுக்கே மாம்பழம் மாதிரி இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஸ்வீட்டை பார்த்துட்டு இந்த ஸ்வீட்டை தான் நீ பண்ணிட்டு வந்தியான்னு எல்லாருமே கலாய்க்கிறாங்க. அந்த ஸ்வீட்டை கடிச்சு சாப்பிடும் போது அது உள்ள இருந்து எல்லாம் மாம்பழ ஜூஸா கொட்டுது. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது இந்த ஸ்வீட் ரொம்ப சுவையா இருக்குன்னு. அந்த ஸ்வீட் செஞ்சதுக்கான பணத்தை வாங்கிட்டு நம்ம நோபினும் கடைக்கு வந்துடுறான். அந்த கடையோட ஓனரும் நம்ம நோபின் கிட்ட வந்து அரண்மனையில இருக்கிறவங்களுக்கு நீ ரொம்ப கம்மியான காசுல பண்ணி கொடுத்துருக்க, இதனால எனக்கு நட்டம் தான் ஆயிருக்கு, அந்த காசனா நீ எனக்கு குடுன்னு கேக்குறாங்க. நம்ம நோபினோட அம்மாவோ கொஞ்சம் கூட யோசிக்காம நட்டமானதுக்கான காசனா கொடுத்துடுறாங்க. காசனா வாங்கினதுக்கு அப்புறம் நீ இனிமே வேலைக்கே வரக்கூடாதுன்னு அந்த ஓனரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அரண்மனையில இருக்கிற ஒருத்தவர் நம்ம நோபின் செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டு இருப்பாரு. அது ரொம்ப சுவையா இருந்தனால நான் உனக்கு ஒரு கடை வச்சு தரேன், அதுல நீ ஆசைப்பட்ட மாதிரி ஸ்வீட்னா செஞ்சு வியாபாரம் பண்ணு, அதுல வர வருமானத்தை நம்ம ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கலாம்னு சொல்றாரு. இப்படின்னா இருக்கும் போது நம்ம நோபினும் அந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா 2 பேர் வீட்லயுமே பேசி இவங்க 2 பேருக்குமே கல்யாணமும் ஆயிடுது.